நாரத மகரிஷி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொல்றார். அப்படி சொல்லப்பட்ட 3 விரதங்கள் எதுன்னா சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம். இது 3ம் ரொம்ப முக்கியமான விரதங்களாக முருகனுடைய வழிபாட்டில் இன்றளவும் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிருத்திகை விரதங்கள்லயே ரொம்ப சிறப்பு மிக்கது 2 கிருத்திகை. ஒன்று கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம்னு சொல்லக்கூடிய அந்த கிருத்திகை விரதமும், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகை என்றும் முருகனுக்காக கொண்டாடக்கூடிய அற்புதமான 2 விரத தினங்கள். இன்னைக்கு இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை அன்னைக்கு எப்படி வழிபடணும்? நான் முன்னாடி எல்லா பதிவுகள்லையும் சொல்ற மாதிரி தான் உங்களுடைய வீட்டை சனிக்கிழமையே சுத்தப்படுத்திடுங்க. இந்த பூஜைக்கு எதெல்லாம் தேவைப்படும்? முருகப்பெருமானுக்கு சாற்றுவதற்கு பூ, அது என்ன மலரா இருக்கலாம்னா அரளிப்பூவா இருக்கலாம், தெச்சி பூவா இருக்கலாம், மல்லிகைப்பூவா இருக்கலாம், செண்பகமா இருக்கலாம், இல்லைன்னா வில்வ இலையா இருக்கலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் என்ன பண்ணணும்னா பால்ல, அதுவும் சுத்தமான பசும்பால்ல கரும்பு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு காய்ச்சி நெய்வேத்தியம் சுவாமிக்கு. அதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காக தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், பழ வர்க்கங்கள், இதெல்லாம் ஊதுபத்தி, கற்பூரம் எப்பவும் பூஜைக்கு தேவைப்படுறது இதெல்லாம் எடுத்து சனிக்கிழமையை தயார் பண்ணிக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 20ஆம் தேதி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு, எத்தனை மணிக்கு குளிக்கலாம்? முடிஞ்சவங்க ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு உங்க வழிபாட்டை தொடங்குவது நல்லது. முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு, அன்னைக்கு நாள் முழுக்க கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு, அதனால நம்மளுக்கு பெரிய நேரத்தை கருதி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால காலம்பரை, அதாவது உணவை தவிர்ப்பது. முடிஞ்சவங்க அந்த ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். அதாவது உணவை தவிர்த்து விட்டு உபவாசம் இருந்து வழிபடலாம். முடியாதவங்க ஏதாவது ஒரு வேளை உணவை தவிர்த்து விடுங்கள். அதுவும் முடியாதவங்க குறைந்த உணவாக பால், பழம், அந்த மாதிரி எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இறைவனை நினைப்பதற்கு பூஜையை செய்ய வேண்டும். அந்த பூஜை முறையைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கணும். பெண்கள் குங்குமம் வச்சுக்கணும். குங்குமம், விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு அரிசி மாவுல கோலம் போடணும். என்ன கோலம்? ஷட்கோண கோலம். இந்த நன்னாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கும் சென்று வழிபடலாம். யாரெல்லாம் இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகனை மனமுருகி வழிபடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வை தந்து, அது மட்டும் இல்லாம முருகனுடைய திருவடியாக சிவஞான முக்தியாகிய அந்த பெரும் திருவடி பேற்றையும் தருவார். அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமல்ல, இன்றளவும் நடக்கக்கூடிய உண்மை. அன்பார்ந்த முருகடியார்களே, இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை நன்னாளில் நீங்களும் முருகனை விரதமிருந்து வழிபட்டு இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முருகாச்சரணம்.